கிரகங்களுடைய தன்மை மனிதனை பலவாறு மாற்றும். நம்ம வாழ்க்கையில் நிறைய கிரகத்தன்மைகள் தான் நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கு. நமக்குள்ளேயே பல முகம் இருக்குது. ராவணனாகவும் நம்ம இருப்போம், ராமனாகவும் இருப்போம், ஹனுமனாகவும் இருப்போம், லக்குவனாகவும் இருப்போம், குபேரனாகவும் இருப்போம், கும்பகர்ணனாகவும் இருப்போம். நமக்குள்ளே எல்லாருமே இருக்காங்களா இல்லையா? கரெக்டு தானே? சீதா பிராட்டியாகவும் ஒரு பெண்மணியை பார்க்கலாம், மகாலட்சுமியாகவும் பார்க்கலாம், மகாலட்சுமியோட அக்காவாகவும் பார்க்கலாம், ஏன் சில வீடுகளில் பெண்களை சந்திரமுகியாகவும் பார்க்கலாம். ஒரே முகம்தான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூபங்கள் வேறு. கரெக்டு தானே? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் நம்மளால் என்ன மாறிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் நம்மளால் ஒரே முகத்தை நம்மளால் காட்ட முடியல, ஒரே முகமாக இருக்க முடியல? நம்ம என்ன வேண்டுதலா காலையில் எழுஞ்சோன்னு கத்தணும், சாயந்தரம் சந்தோஷமாக இருக்கணும்னு? எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் மாறி மாறி நடக்குது. எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல, அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நிம்மதி கிடைக்கும். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், மிஸ்டேக்குக்கு காரணம் நம்ம எதையோ ரொம்ப யோசிக்கிறோன்னு அர்த்தம். நான் பல பதிவுகளை கொடுத்துருக்குறேன். ஒரு சில நேரங்களில் யாரையாவது ஒரு நபரையோ ஒரு விஷயத்தையோ ஒரு நபரை யோசித்தா பெரிய பிரச்சனை, அதை விட ஒருத்தன் செஞ்சதை யோசித்தோம்னா அதை விட பெரிய பிரச்சனை. நம்ம மனுஷனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க, மறக்க கற்றுக்குங்க. எல்லா விஷயத்தையும் மறக்க கற்றுங்க. மறதி மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. பாருங்கள், செல்ஃபோனில் மணி அடிக்குது, எவ்வளோ ஒரு நல்ல சகுனம். நம்மளாம் அரசியல்வாதிகளை பார்க்குறோம், அரசாங்கங்கள்லாம் பார்க்குறோம், ஓட்டு போடுறோம். யாருக்காவது கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனில் யார் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? மறந்துருப்போம். எல்லாம் அப்பப்போ அப்டேட் ஆகிடுவோம் நம்ம. அதே மாதிரி தான் வாழ்க்கை, நிறைய மறக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த மறக்கலைன்னா நமக்கு நிம்மதியே இருக்காது. அதுவும் வாழ்க்கையில் நடந்த சங்கடங்கள் இருக்குது பாருங்கள். சங்கடங்கள் எப்படி வரும்? நமக்கு யாரோ பக்கத்தில் இருந்து ஒருத்தவன் அவமானப்படுத்தியிருப்பான், அசிங்கப்படுத்தியிருப்பான், தப்பான தகாத வார்த்தைகளை பேசியிருப்பான், வீண் பழி. இந்த உலகத்தில் நிறைய பேர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், அதை நினச்சிருக்கே மாட்டான், ஆனால் அவன் மேலே அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கும். வெக்கி தலை குனிஞ்சி வேதனைப்படுவான், ஆனால் குற்றம் சுமத்தினவன் தலை நிமிர்ந்து போவான். ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். இப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு விஷயந்தான், சில பேரை வளர விட்டுறோம். வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை வளர விடுறது தான் பிரச்சனை. முதல்ல எதை வளர விடணும், எதை வளர விடக்கூடாது, அதை முதல்ல மைண்டில் திங்க் பண்ணணும். புத்தி, நமக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் ஜெயிக்க முடியும். மனுஷன் மறக்கணும், நல்லா வாழணும்னா மனுஷன் மறக்கணும். மறதியை கற்றுக்குங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது, இந்த மறதிக்கு ஏன் மறக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம மற்றவங்க பண்ண சங்கடங்கள் வேதனைகளை நம்மளால் மறக்க முடியல, அதனால் மறக்க சொன்னேன். ஏன் வேதனை வருது, சங்கடம் வருதுன்னா, நம்ம யாரையோ ரொம்ப வளர்த்து விட்ருக்கோன்னு அர்த்தம். நம்ம குடும்பத்தில் சில பேர் பாருங்கள், குடும்ப நண்பர்களாக வருவாங்க, அன்னொன்னியமாக ஒன்றும் மண்ணுமா இருப்பான், கடைசியில் இவன் மண்ணாக போயிடுவான் அந்த குடும்ப நண்பர்களால். நட்பால் இப்படி போனவன் இருப்பான், உறவால் இப்படி போனவன் இருப்பான். வெளியில் உள்ளவன் 10 ரூபா ஏமாத்துறான்னு சொந்தக்காரனை கூப்பிட்டோம்னா அவன் இன்னும் 100 ரூபா ஏமாற்றிட்டு போயிடுவான். இது அதை விட மோசம். நம்மளை பார்த்தாலே இழிச்ச வயனை எழுதியிருக்கான்னு தெரியாது சில நேரங்களில். 500 ரூபா கம்மியாக போகணும் தொண்டை போயிருப்போம், அவன் தான் 1000 ரூபாய்க்கு நம்மளுக்கு இழுத்து விட்டுருப்பான். அப்போ இதே மாதிரி இந்த ஏமாற்றங்கள்லாம் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம யாரையும் வளர விடுறோன்னு அர்த்தம். வளர விடக்கூடாது, எல்லாரையும் வாழ விடுங்க. வளர விடும்போது யோசிங்க, எவ்வளோ தூரத்தில் வளர விடணும்னு யோசிக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு. மனசு அது கேட்காது, பாவம் பார்க்கும். பாவங்க அப்படின்னு பார்க்கும். இந்த பாவம் பார்க்கறதுனாலே பிரச்சனை அதிகமாக வந்துடும். பாவம் பார்க்கக்கூடாது, எந்த பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். நம்மளை படைச்சவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். நாம் என்னமோ படைச்சவனை மாதிரி நம்ம ரெடி ஆகிடுவோம்.
அவன் பார்ப்பல, உனக்கு 100 ரூபா கொடுத்தேன், உன்னை நம்பி 5 பேர் உன் குடும்பத்தில் இருக்கிறான், நீ போன ஆளுக்கு 20 ரூபா செலவு பண்ணி குடும்பத்தை ஓட்டலாம், நீ எதுக்கு அது 100 ரூபாய் தர்மம் பண்ணுற அப்படின்னு படைச்சவன் நம்மளை திட்டுவான். திட்டுறது நமக்கு தெரியாது, அதான் ஒன்று பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் தேவை நமக்கு புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனத்தை யார் கொடுப்பா? புதன் பகவான் கொடுப்பார். புதன் தான். புதனை மட்டும் வழிபாடு பண்ணோம்னு வச்சுங்களேன், புத்திசாலித்தனம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதுவும் பாருங்கள், புதன் ஸ்தலம் திருவெண்காடு. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. ஜூலை மாதம் 7ஆம் தேதி. ஒரு பக்கம் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம், குரு பகவான் குருஸ்தலம். அது நவகிரகத்தில் 2 கிரகங்க ஸ்தலங்களுக்கு கும்பாபிஷேகம், உலகமே மாறப்போகுது. இன்னொரு பக்கம் புதன் ஸ்தலம், 2 ஸ்தலத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது. ஜூலை 7 நடந்தது. அதனால என்ன ஆகப்போகுது? குருமார்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், குருமார்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், எல்லாருக்கும் புத்திசாலித்தனத்தினால நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் இப்போ ஒரு விஷயம். இப்போ இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு புதன் நமக்கு சாதகமாக இருக்கணும். ஒன்றே ஒன்று மனசில் இன்னிலேருந்து எல்லாரும் முடிவு பண்ணிங்க, எதையும் காலம் தாழ்த்தாதீர்கள். ஃபஸ்ட்டு விஷயம் தான், எதையும் காலம் தாழ்த்தாதீங்க, தள்ளி போடாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம். இதை முதல்ல என்றைக்கு நிப்பாட்டுறோமோ அன்றைக்கே நல்லா இருக்க போகிறோம். அன்றைக்கே நமக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிட்டு, நம்ம புத்தி நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்தது 2வது விஷயம், இன்னொருத்தனை நம்பி வாழக்கூடாது. எதுவும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னொருத்தன் இல்லைன்னா வாழவே முடியாதுங்க. அப்போ 2வது அவுட்டு. இந்த 2020 மேட்செல்லாம் விளையாடுறாங்க. விளையாடும் போது என்ன பண்ணுறோம்? வந்தோடனே ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகுவாங்க. இதெல்லாம் என்ன கதை? நான் சொன்ன கதை தான் எல்லாம். இன்னொருத்தவங்களை நம்பி வாழ்கிறது ஃபஸ்ட் அவுட்டு. புரியுதுங்களா? நேரத்தை தவற விடுறது 2வது அவுட்டு. நம்மளும் 2020 மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நம்மளாம் என்ன ஏஜை வச்சு விளையாடுறோம். உனக்கு 80 வயசா ஆண்டவன் எழுதியிருக்கானா? 80 மேட்ச். ஆமாம், 80 வயசு 80 வருஷம். நீ இதில் வந்து எவ்வளோ ஜெயிக்கிறியோ அவ்வளோதான். இதில் எல்லா பாலும் அவுட் ஆகிறவங்களாம் இருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த புதன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கணும். புதன் மட்டும் உச்சம் பெற்றாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்களோ அந்த கல்வி உங்களை காப்பாற்றும். எந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்களோ அந்த தொழில் காப்பாற்றும். யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் பிறக்கும் பொழுது புதன் வந்து உச்சம் பெற்றிருந்தாருன்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய பலன் வராது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. கோச்சாரத்தில் புதன் உச்சம் பெறக்கூடிய நேரம் வரும் பொழுது நீங்கள் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய பலன் ஏற்படாது. அதை நல்லா பயன்படுத்திக்கணும். கோச்சார அடிப்படையில் புதன் உச்சம் பெறக்கூடிய காலம் வரும் பொழுது நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் ஜாதகம் பார்க்கறது. நம்ம கையேந்திர நிலைமை இருக்குது, என் அறிவே வேலை செய்யலை, புத்திசாலித்தனமே நான் இல்லை, நான் என்ன சாமி பண்ணுறது கேட்பாங்க. நான் சொல்லுவேன் கால்குலேஷனில், புதன் இப்போ வரார், இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும். இந்த புதன் உச்சம் பெறக்கூடிய காலத்தை பயன்படுத்திக்கும். உன் ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார், இப்படி பயன்படுத்திக்கும். உன்னுடைய தசா புத்தியில் புதன் புத்தி வருது, எந்த திசை நடந்தாலும் புதன் புத்தி வரும்போது ப்ரெஷர் வரும். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நமக்கு கரெக்டுன்னு எல்லாம் பட ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு அது வரைக்கும் தப்போடு நம்மளும் வந்து பழகியிருப்போம். கெட்டது எது நல்லது எதுன்னு தெரிஞ்சிருக்காது. புதன் புத்தி வரும்போது கெட்டது தெரிஞ்சிடும், கெட்டவனை தெரிஞ்சிடும், கெட்டவனால் கெட்டதும் தெரிஞ்சிடும். புரியுதா? கெட்டவனால் கெட்டதும் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம நிலையை உணரக்கூடிய இடம் புதன். திருவெண்காடு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிலை உணர முடியும். உங்களுடைய எலிஜிபிள் தகுதி உயரும், உங்களுடைய திறமை வளரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தந்தைக்கு பாவம் பண்ணவர்கள், தந்தையை அழித்தவர்கள், தந்தையை வந்து அவமதித்தவர்கள் அவசியம் திருவெண்காடு போகணும். அவசியம் திருவெண்காடு போகணும். அப்பாவை அவமதித்தவங்க, அப்பாவுக்கு சோறு போடாதவங்க, அப்பாவை வீணடித்தவங்க, அப்பா மனசை நோகடித்தவங்க கம்பல்சரி திருவெண்காடு போங்க. அப்போ தான் தலையெழுத்து மாறும். இல்லைன்னா உங்கள் புள்ள உங்கள் தலையெழுத்தை மாற்றுவான். நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்களோ அதை திருப்பி அவன் கொடுப்பான்.
இதை தாண்டா நான் முன்னாடி செஞ்சேன், இந்த இப்போ வந்து உட்காந்துருக்கான் பாரு எமன் மாதிரி நிற்கிறான்டா என் பிள்ளை அப்படின்வாங்க. தந்தையை நோகடித்தவர்கள், தந்தையை அவமதித்தவர்கள், தந்தைக்கு சோறு போடாதவங்க திருவெண்காடு போகணும். நீங்கள் அப்புறமா போயிட்டு நான் வந்து பிதுர் கடனை செலுத்துகிறேன், இறந்த பிறகு சொல்லுவாங்க நான் திலஹோமம் பண்ணுகிறேன், நான் வந்து பிதுர்கடன் செலுத்துகிறேன், ராமபிரான் வந்து இங்கே யாகம் வளர்த்தார், ஹோமம் பண்ணார், அப்பாவுக்கு சார்தம் பண்ணாருலாம் சொல்லுவாங்க. இருக்கும்போது தந்தைக்கு அவமானப்படுத்தின, தந்தையை அவமானப்படுத்திட்டிங்கன்னா உடனே அங்கே போயிடணும், திருவெண்காடு போயிடுங்க. சார் எங்கள் அப்பாவை நான் தெரியாமல் அவமானப்படுத்திட்டேன் சார், உடனே ஓடு திருவெண்காடு போய் சாமி கும்பிடு. திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கு போ, புதன் பகவான் நல்ல புத்தியை கொடுப்பார். தெரிஞ்சிட்டடா, தெளிஞ்சிட்ட, நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். உங்கள் அப்பா சாபம் விலகிடும், உங்கள் அப்பா சாபமே கொடுக்கலனாலும் விலகிடும். ஏன்னா அவர் மனசு கஷ்டப்பட்டுருச்சுன்னு அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம் அம்மாவை விட அப்பா தான் சக்தி வாய்ந்தவர் தெரியுமா. அம்மா சாபம் பலிக்காது, அப்பா சாபம் பலிக்கும். ஒரு குடும்பத்தில் அப்பா சாபம் பலிக்கும். தம்ப்நெயிலே நான் என்ன வச்சிருக்கிறேன், அப்பா சாபம் பலிக்கும். தம்ப்நெயில் பார்த்தீங்களா இல்லையா, அப்பா சாபம் பலிக்கும். எதுக்கு வச்சிருக்கிறோம், இது பலிக்கும். அப்பாவை வேதனைப்படுத்தக்கூடாது, அப்பாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. புத்தி தடுமாறுறவர்கள் மட்டும்தான் அப்பாவை வந்து அவமதிப்பாங்க. உனக்கு கெட்ட நேரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு ஒருத்தன் சொல்லுவான், நான் என்கிட்ட சொல்லுவேன் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறா தம்பி. எப்போ சாமி, உங்கள் அப்பா என்னடா பண்ணுற, அவனை பற்றி பேசாதீங்க சாமி பண்ணுவோம். எப்படி அவனை பற்றி பேசாத அப்படின்னுவோம். அந்த ஆள் பண்ண அயோக்கியத்தனத்தை பற்றி பேசாதீங்க சாமி அப்படின்னு. அவன் என்னடா அயோக்கியத்தனம் பண்ணான், எஸ் அவன் அயோக்கியத்தனம் பண்ணான், உன்னை பெற்றது அயோக்கியத்தனம் தான். அவன் ஒழுங்காக பெற்றுக்காமல் இருந்தானா அவன் நல்லவனாக இருப்பானே. அவன் என்னைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறான் அன்றைக்கி அவனுக்கு அழிவாரம்பம். அதனால் தந்தையை தயவு செய்து, அது தந்தை எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளால் தந்தை வீணாகக்கூடாது, தந்தையை அவமதிக்கக்கூடாது. எப்படி நம்ம சொல்லுவோம்ல, இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ளவங்க அடுத்த உள்ளவங்களெல்லாம் தப்பாக பேசாதுன்னு, பெற்றவனே தப்பாக பேசக்கூடாது. பேசுனா நீங்கள் திருவெண்காடு போகணும், இல்லைன்னா அது நம்மளை துரத்தும். புதன் நினச்சா மட்டும்தான் நமக்கு மாற்றம் ஏற்படும். அப்புறமா தான் அப்பா இறந்த பிறகு நீ எது செஞ்சாலும் ஏற்றுக்கப்படும், இல்லைன்னா ஏற்றுக்கப்படாது. எது செஞ்சாலும் ஏற்றுக்கப்பட்டார் அப்பா, முடிஞ்சு போச்சு. அதனால் புதன் ஸ்தலம் போங்க. புதன் பகவான் நினச்சாருன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு முதல்ல பொறுமையை கொடுப்பார், பொறுமையினால் பெருமை பெறுவீங்க. உங்களுக்கு ஜென்ரேஷன் எந்த கேப்பும் இல்லாமல் கிடைக்கும். உங்கள் ஜென்ரேஷன், உங்களுக்கு ஜென்ரேஷனே வேணும்னா புதன் ஸ்தலம் தான். ஏன் ஜென்ரேஷன் வரமாட்டேங்குது, ஏன் ஜெனரேட்டர் நடக்க மாட்டேங்குது, ஆப்ரேட் பண்ணுறவன் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுறான். ஏன்னா நம்மளை ஆப்ரேட் பண்ணவன், நம்மளை ஜென்ரேட் பண்ணவனை நம்ம டெஸ்ட்ராய்ட் பண்ணியிருக்கிறோம். பாயிண்ட் புரியுதப்போ, நம்மளை ஜென்ரேட் பண்ணவனை, நம்மளை ஆப்ரேட் பண்ணவனை நாம் டெஸ்ட்ராய்ட் பண்ணதுனால நமக்கு ஜென்ரேட் கிடைக்க மாட்டேங்குது. அதான் ஜிஓடி காட். காடுங்கிறது யாரும் இல்லை, அப்பா, சொந்த அப்பா. அவன் தான் படைச்சவன். அவனை நோகடிச்சிட்டு நீங்கள் எத்தனை சிவன் கோயிலுக்கு போனால் என்ன பலன்? சிவன் பார்த்து சிரிப்பான். அவனை போய் சந்தோஷப்படுத்துகிறா, அவனை நோகடிச்சிட்டு என்கிட்ட வந்து பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு நிற்கிற அப்படின்வான். சிவனுக்கு பிடிக்காது. சிவன் வந்து ரொம்ப கோபக்காரன். அப்பாவை நேசிக்கிறவங்கள தான் சிவன் நேசிப்பார். அதனால தான் அப்பனே அப்படின்னு சொல்லும்போது தன் எங்கேருந்து வந்தோமோ அவனை நேசித்தாதான் அப்பனு சிவனுக்கு பிடிக்கும். அதனால் புதன் ஸ்தலம் போங்க. அதுவும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கன்னி லக்னம் மிதுன லக்னக்காரர்கள் அவசியம் புதன் ஸ்தலம் போங்க. உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உறுதியாகும். கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, கன்னி ராசி மிதுன ராசியா, அவசியம் புதன் ஸ்தலம் போங்க. உங்கள் புத்திசாலித்தனம் டபுள் மடங்கு ஆகும். உங்களால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் புதன் ஸ்தலம் நிச்சயம் போங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள்.